அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم ولا يزال الذين كفروا تصيبهم بما صنعوا قارعة أو تحل قريبا من دارهم حتى يأتي وعد الله إن الله لا يخلف الميعاد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையினால் அவனால் கடமையாக்கப்பட்டிருக்கிற ஜும்ஆவுடைய இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் அதிகமான மக்கள் எதற்காக பிறந்திருக்கிறோம், வித்தியாசமான சிறந்த ஒரு படைப்பாக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை கவனிக்க மறந்து தம்முடைய நடவடிக்கைகள் மனம் போன போக்கில் அமைத்து கொள்ளக்கூடிய பரவலான அதிகமான மனிதர்களை நாம் பார்க்கிறோம். இது அப்படியே நீடிக்கிறதா இந்த மனநிலை என்றால், சில நேரங்களில் சுயமாக சோதனை செய்து கொள்ளக்கூடிய, தன்னுடைய வாழ்வின் படைப்பின் நோக்கத்தை உள்ளுணர்வோடு புரிந்து கொள்ளக்கூடிய சில நடவடிக்கைகள் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதன் மூலம் சற்று தெளிவடைகிறார்கள், மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பக்கூடிய நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் இந்த மறதியை எப்படி நினைவூட்டுகிறோம் என்பதை பல்வேறு உபதேசங்கள் மூலமாக சொல்லித் தருகிறான். وَإِذَا مَسَّ الْإِنسَانَ ضُرٌّ دَعَانَا لِجَنبِهِ أَوْ قَاعِدًا أَوْ قَائِمًا فَلَمَّا كَشَفْنَا عَنْهُ ضُرَّهُ مَرَّ كَأَن لَّمْ يَدْعُنَا إِلَى ضُرٍّ مَسَّهُ. மனிதனுக்கு ஒரு தீங்கு, ஒரு நெருக்கடி அவனுக்கு ஏற்பட்டு விட்டால் எல்லா நிலைகளிலும், நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் அல்லாஹ்விடத்தில் அவன் உருகி உருகி பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறான். இந்த ஆபத்திலிருந்து, இந்த சிக்கலில் இருந்து என்னை விடுவித்து விடு, நீ சொன்ன மாதிரி நான் நடக்கிறேன் என்பதாக எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்விடத்தில் அவன் மன்றாடி கொண்டே இருக்கிறான். ஃபலம்மா கஷஃப்னா அன்ஹு ضُرًّا, அவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நெருக்கடியை நாம் நீக்கிவிட்டால் மர்ர கஅல்லம் யதுனா இலா ضُرٍّ மஸ்ஸா, அவனுக்கு ஏற்பட்ட தீங்கிற்காக நம்மை பிரார்த்திக்காதவனை போல் அவன் நடந்து கொள்கிறான். அப்படிலாம் எனக்கு ஒண்ணு நடக்க இல்லையே, நான் அல்லாஹ்ட்ட ஒண்ணு அப்படிலாம் கேட்கலாம் இல்லையே, என்னைக்குமே நான் இப்படிதான் இருக்கிறேன் என்பதை போன்று அவன் நடந்து கொள்கிறான். கதாலிக ஸுய்யின லில் முஸ்ரிஃபீன் மா கானூ யஅமலூன், வரம்பு மீறக்கூடியவர்களுக்கு இப்படிப்பட்ட செயல்கள் நல்லதாக காட்டப்படுகிறது. யார் வரம்பு மீறி நடக்கிறானோ பழமையை மறந்துவிடக் கூடாது. ஏற்கனவே நாம் எந்த நிலையில் இருந்தோம் என்பதை, எப்படிப்பட்ட சிக்கலான நிலையில் இருந்தோம், அதிலிருந்து ஒரு கண்ணியமான நிலையை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். அவன் சொல்கிற அடிப்படையில் நடக்க வேண்டும், நன்றியோடு நாம் நடக்க வேண்டும் என்கிற அந்த பழைய நிலையை சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்திக்க முடியாத ஒரு நிலை இருக்குது இல்லையா, இதை வீணானவர்களுக்கு அல்லது வரம்பு மீறக்கூடியவர்களுக்கு நல்லதாக காண்பிக்கப்படுகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த நிலை பரவலாக அதிகமான மக்களிடத்திலே நாம் பார்க்கலாம். ஒரு நெருக்கடியோ சிக்கலோ இருக்கும் போது இருக்கக்கூடிய மனநிலை வேறு, அதிலிருந்து விடுபட்ட பிறகு ஏற்படக்கூடிய மனநிலை என்பது வேறு.
இது அவ்வப்போது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில சில சிக்கல்கள். பிள்ளைக்கு ஒரு பாதிப்பு ஏற்படலாம், நமக்கே ஒரு சில சிக்கல்கள் ஏற்படலாம், மனைவிக்கோ கணவனுக்கோ பெரிய ஒரு ஆபத்தில் போய் முடிந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நிலையெல்லாம் ஏற்படலாம். அதில் சிலர் பக்குவப்படுவார்கள், பலர் அதிலும் வரம்பு மீறி போய்கொண்டே இருப்பார்கள். இது ஒரு நிலை. அடுத்ததாக மரணம் ஏற்படும் போது கண்டிப்பாக மனிதன் புரிந்து கொள்கிறான், இறைவன் ஒருவன் இருந்தே இருக்கிறான், அவன் இல்லவே இல்லை என்று சொன்னது பொய், அவனுடைய வழிகாட்டலுக்கு மாற்றமாக நடந்தது அனைத்தும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் என்பதை மரணத்தின் போது உணர்ந்து கொள்கிறான். அப்படி மரணத்தின் போது உணர்ந்து கொள்ளும் போது அவன் தன்னை திருத்திக் கொள்ள, தனது செயல்களை மாற்றிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா என்றால் அறவே இல்லை. அப்ப மரணத்தின் போது தன்னை மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பமோ எதுவுமே இல்லை. அத்தோடு அவனுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது இந்த உலகத்தை பொறுத்த மட்டில். அப்போ இந்த தனக்கு ஏற்படுகிற சூழலிலும் ஓரளவிற்கு புரிந்து கொள்கிறான், மரணத்தின் போது மிக உறுதியாக புரிந்து கொள்கிறான். இது அல்லாமல் ஆங்காங்கே அவ்வப்போது சில அசம்பாவிதங்களோ சில ஆபத்தான சூழல்களோ அது ஏற்படும். ஏற்படுத்தப்பட்டவர்களை விட சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு ஏராளமான படிப்பினைகள் அல்லாஹ் சொல்லி தருகிறான். குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான் பல இடங்களில். அதில் ஒரு வசனம், வலா யஸாலுல்லதீன கஃபரு துஸீபுஹும் பிமா ஸனஉ, இறை மறுப்பாளர்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு சில ஆபத்தான நிகழ்வுகள் அவர்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அல்லது தஹுல்லு கரீபம் மின் தாரிஹிம், அவர்கள் வசிக்கக்கூடிய ஊருக்கு அருகிலே ஒரு ஆபத்தான ஒரு அச்சமான ஒரு நிலை, மிகப்பெரிய ஒரு பேராபத்தான ஒரு சூழல் ஏற்பட்டு இவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும். இப்ப ஒன்று, நேரடியாக அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள் அல்லது அல்லாஹ்வினுடைய உத்தரவுகளுக்கு மாற்றமாக நடக்கக்கூடியவர்களுக்கு நேரடியாக அல்லாஹ்வின் நடவடிக்கை ஏற்படுத்தப்படும், இறக்கப்படும். அல்லது அருகில் சில எச்சரிக்கை மணி இவர்களுக்கு வரும். இது எதுவரை? அல்லாஹ்வின் எச்சரிக்கை கியாமத் மறுமை நாள் வருகிற வரை இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதுதான் இந்த உலகத்தின் யதார்த்தம் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். இப்ப நாம் பார்க்கிறோம், தனிப்பட்ட வாழ்வில் ஏற்படக்கூடிய சில கசப்பான அனுபவங்களோ அல்லது சில நெருக்கடிகளோ சிக்கல்களோ ஏற்படும் போது அல்லாஹ்வின் சிந்தனை அதிகமாக வருகிறது. அது நீங்கிய பிறகு அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தில் நான் கடக்கவே இல்லை என்பதை போன்று மாறிவிடுகிறார்கள். மரணத்தின் போது உணர்கிறார்கள், திரும்பி வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஆங்காங்கே சில ஆபத்தான நிகழ்வுகள் பற்றிய செய்திகள் வரும்போது ஏற்படுத்தப்பட்டவர்கள் முடிந்து விட்டார்கள், ஆனால் வாழக்கூடிய மக்களுக்கு இது போன்ற ஒரு ஆபத்து உங்களுக்கும் எந்த சூழலிலும் யாருக்கும் எங்கேயும் ஏற்படலாம் என்கிற செய்தியை அல்லாஹ் உணர்த்தி கொண்டே இருக்கிறான். கடந்த 10 நாட்களுக்கு முன்பு நடந்த நமது மாவட்டத்தோடு இணைந்திருக்கக்கூடிய அல்லது அந்த கேரள மாநிலத்தினுடைய ஒரு விரல்களாக இருக்கக்கூடிய நமது மாவட்டத்திற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய வயநாடு, கேரளாவும் குமரி மாவட்டம் கிட்டத்தட்ட ஒன்றுதான். அப்ப வயநாடு என்பது முஸ்லிம்கள் கணிசமாக வாழக்கூடிய பகுதிகளில் ஒன்று. முஸ்லிம்கள் என்று இல்லை, பொதுவாக மனிதர்கள். அந்த ஊரில் வசிக்கக்கூடிய மக்கள் மழை என்பதும் நீர் என்பதும் பொதுவாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மழை என்பது பெரிய ஆச்சரியமானது அல்ல. தமிழகத்தின் சில மாவட்டங்கள் இருக்கிறது, மழை பொழிந்தாலே பெரிய மகிழ்ச்சி, மழை எட்டி பார்த்தாலே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், அளவுக்கு மீறிய சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கும் சில மாவட்டங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த பகுதியை பொறுத்தமட்டில் மழை பொழிவு என்பது அது சர்வசாதாரணம். இந்த மாதம் அந்த மாதம் என்பது இல்லை. அப்படி சாதாரணமாக பழக்கப்பட்ட ஒரு மாநிலத்தை சேர்ந்த ஒரு நிலப்பரப்பில் வாழக்கூடிய மக்கள் அன்றும் அது ஒரு மலை என்றுதான் இருக்கிறார்கள். என்ன எப்போதை விட சற்று கூடுதலாக வரும், இந்த அளவிற்கு தான். ஆனால் எவருடைய கற்பனையிலும் யாருடைய சிந்தனையிலும் இவ்வளவு பெரிய ஒரு பேராபத்தாக நம்முடைய வாழ்க்கையையே அது புதைக்கக்கூடிய அளவிற்கு மாறும் என்று அந்த மக்கள் மட்டுமல்ல எவருமே கற்பனை செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நாம் பார்த்தோமா இல்லையா?
அது சொல்லித்தரக்கூடிய உணர்வு அல்லது சொல்லித்தரக்கூடிய பாடம் என்ன? இந்த உலகம் என்பது வாழ்வதற்கான இடம் அல்ல. இந்த உலகத்தில் நாம் யாருக்காக எதற்காக வாழ்ந்தாலும் அது உண்மை அல்ல. ஒமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மத்தாஉல் குரூர். குர்ஆனில் நீங்கள் பரவலாக இந்த வசனங்களை பார்த்து கொண்டே இருக்கலாம், படித்துக் கொண்டே இருக்கலாம். இந்த உலகம் வெறும் ஏமாற்று சாதனத்தை தவிர வேறில்லை. இந்த உலக வாழ்க்கை என்பது வெறும் ஏமாற்று. என்ன ஏமாற்று? யாருக்காக எதற்காக வாழ்நாளை தியாகம் செய்தோமோ அர்ப்பணித்தோமோ நாம் விரும்பிய அடிப்படையில் அது அவர்கள் இருக்குமா என்றால் இருக்காது. அதற்கு மாற்றமாகத்தான் அமையும். ஆனால் ஏமாற்றம் இல்லாத ஒரே வாழ்க்கை இறைவனுக்காக, படைத்தவனுக்காக, படைத்தவன் சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டல் அடிப்படையில் அமைத்துக் கொண்டோம் என்றால் அது ஏமாற்று வாழ்க்கையாக அமையாது. இதே செல்வத்தோடு, இதே மக்களோடு, இதே மனிதர்களோடு தான் வாழ போகிறோம். ஆனால் இறைவன் சொன்ன அடிப்படையில் வாழ போகிறோம். யதார்த்தத்தில் எப்படி இருக்கிறது? இறைவன் சொன்ன, படைத்தவன் சொன்ன வழிகாட்டல் ஒரு புறம், மனிதர்களோ செல்வங்களோ அந்தஸ்துகளோ இன்னொரு புறம். இறைவன் சொன்ன அடிப்படையில் இவைகளோடு நமது உறவையும் நமது உறவாடலையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை விட என் மனம் போன போக்கில் நான் விரும்பிய அடிப்படையில் காலம் காலமாக என்ன பழக்க வழக்கங்களை நான் கற்றறிந்திருக்கிறேனோ அப்படித்தான் இவைகளோடு இவர்களோடு இருப்பேன். இறைவனது உபதேசம் எனக்கு இப்போது அவசியம் இல்லை என்பதை போன்ற வாழ்க்கை வாழும் போது, இறை வழிகாட்டல்களை புறக்கணித்து வாழும் போது தனி மனிதராக அல்லாஹ் நினைவூட்டுகிறான். அதை மீறும் போது, சமூகமாகவே அப்படி போகும்போது பல நேரங்களிலே அல்லாஹ் தலைகீழாக அதை மாற்றி விடுகிறான், மற்றவர்களுக்கு பாடமாக அதை அமைத்து விடுகிறான். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு, அநேகமாக போன வருஷம் 23 மே அல்லது ஜூன் மாசம் நினைக்கிறேன், லெபனான்ல தர்னா அப்படிங்கிற ஒரு நகரம், பெரிய நகரம். லெபனான் என்பது முஸ்லிம்களுடைய நாடு, இஸ்லாமிய நாடு, மிக பெரிய ஒரு நகரம். இது மாதிரியான அதிகமான மழை, அந்த மழையினுடைய வேகத்தை தேக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய டேமால் தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு டேம் உடைகிறது. அதற்கடுத்து ஒரு 20-30 கிலோமீட்டர் கடந்து சின்ன ஒரு தடுப்பணை வைத்திருக்கிறார்கள், அதுவும் உடைகிறது. 2 டேமும் உடைந்து கிட்டத்தட்ட இரவு 3 மணிக்கு 3:30 மணிக்கு நடக்குதுங்க. இதே மாதிரி இரவு 3-3:30க்கு டேம் உடைகிறது, தண்ணீர் வருகிறது. ஆழ்ந்த உறக்கத்தில் ஒட்டுமொத்த நகரத்து மக்களும் இருக்கிறார்கள். ஆனால் அதிகாலையில் கடல்களில் ஆயிரக்கணக்கான பிணங்களை தேடி அள்ளி கொண்டு வரக்கூடிய நிலைமை தலைகீழாக ஊர் மாறுகிறது. ஏதோ காட்டுல மேட்டுல இல்ல, மக்கள் வசிக்கிற நகரம். அந்த நகரம் தான் நம்முடைய கனவு, நம்முடைய லட்சியம், நம்முடைய தொழில், நம்முடைய குடும்பம், நமது சந்தோஷமான துக்கமான அனைத்தும் அந்த நகரம், அந்த ஊர், அந்த மஹல்லா. அது தலைகீழாக மாறும் என்று கற்பனை செய்ய முடியுமா? மாற்றுவான் படைத்தவன். இறைவன் நினைத்தால் மாற்றுவான். அந்த தேவை அவனுக்கு ஏன் ஏற்படுகிறது? மனிதர்கள் புறக்கணிக்கும் போது, அல்லாவின் உத்தரவை அலட்சியப்படுத்தும் போது, பல நினைவுகள் எச்சரிக்கைகள் கொண்டு வரப்பட்டும் புறக்கணிக்கும் போது அல்லாஹ் அதை ஒரு பொதுவாக செய்தியாகவும் அதை ஒரு படிப்பினையாகவும் அல்லாஹ் மாற்றுகிறான். பல ஆயிரக்கணக்கான பிணங்கள் தான் கடல்களில் இருந்து எடுத்தார்கள். அந்த ஆறு அப்படியே நேரா கடல்ல போய் கலக்குதுங்க. கடல் அலை வர வர ஜனாசாக்கள் ஒவ்வொரு உடல்களாக அங்கிருந்து வருகிறது. ஒவ்வொன்றாக எடுத்து இருக்கக்கூடிய மக்கள் அடக்கம் செய்யக்கூடிய ஒரு நிலை இது ஆங்காங்கே அவ்வப்போது ஏற்படுகிறது. அப்ப அதே அடிப்படையில் தான் என்ற அந்த மலை என்பது வசிக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு. ஏதோ சுற்றி பார்க்கக்கூடிய இடம் மாத்திரம் அல்ல, ரசிக்கப்படக்கூடிய ஒரு இடமாக இருந்தாலும் நிலப்பரப்பாக இருந்தாலும் அந்த மக்களுக்கு அது ஒரு வசிப்பிடம், அதுதான் அவர்களது வாழ்க்கை. ஆனால் அந்த வாழ்க்கை நிலைமை ஒரு ஆபத்தாக மாறும் என்று அவர்கள் கற்பனை செய்திருக்க முடியுமா? அந்த நிமிடம் முன்பு வரை, அந்த 1/4 மணி நேரம் முன்பு வரை அவர்களது வாழ்க்கை, படிப்பு, மருத்துவம், வாழ்க்கை, திருமணம் அனைத்துமே அந்த ஊர், அந்த குடியிருப்பு அத்தனையும் அதுதான். ஆனால் அதே குடியிருப்பு தலைகீழாக மாறுகிறதா இல்லையா? ஒரு சாதாரண இந்த ஓரக்கூடிய இந்த ஆறு மாதிரியான ஒரு அவர்களுக்கு ஒரு சாதாரணமான ஒரு ஆறு. ஆனால் அந்த ஆறு வசிக்கக்கூடிய வீடுகளை எல்லாம் இடித்து தள்ளி
அந்த மண்ணை எல்லாம் அழிச்சிட்டு போய் ஒரு ஆறாக விரியக்கூடிய நிலைகளுக்கு அளவிற்கு மாறி இருக்கிறதா இல்லையா? அதாவது பல பட்டா நிலங்கள் ஆறாக மாறிவிட்டது. அதை கண்டுபிடிப்பதே பெரிய வேலையாக இருக்கிறது என்று அரசு புள்ளி விவரங்கள் சொல்கிறது. கற்பனை செய்ய முடிகிறதா நம்மால்? அப்படிலாம் நடக்காது என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தான் அல்லாஹ் உணர்த்துகிறான், இந்த உலகம் என்பது நீங்கள் விரும்புகிற மாதிரி அமையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி அமையாது. ஒவ்வொரு மனுஷ வாழ்க்கை நடந்துகிட்டே இருக்குதுங்க. பிள்ளையை அதிக அன்போடும் பாசத்தோடும் மரியாதையோடும் வளர்த்த தந்தை தாய் நாளைக்கு நம்ம வயசான காலத்துல நமக்கு உதவுவான் என்று அனைத்து விஷயத்தையும் செய்வார்கள். அதை மறுக்கவும் முடியாது, யதார்த்தம் அதுதான். ஆனால் அல்லாஹ்வை விட ஒரு பிள்ளை அதிகமாக நம்பலாமா? ஒரு கணவனை அதிகமாக நம்பலாமா? ஒரு மனைவியை அல்லாஹ்வை விட மேலாக நம்பலாமா? அல்லாஹ்வை விட மேலாக ஒரு கடையை நாம் நம்பலாமா? ஒரு நிறுவனத்தை நம்பலாமா? அல்லாஹ்வின் நாட்டம் முதல் அவன் நாடு இருந்தால் இது எனக்கு காப்பாற்றும், இது எனக்கு ரிஸ்கை தரும், இந்த பிள்ளை என்னை காப்பாற்றுவான் என்கிற அளவிற்கு தான் நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ்வை மீறி ஒரு பிள்ளையின் மீதோ ஒரு செல்வத்தின் மீதோ நம்பிக்கை வைக்கும் போது இவர் வாழுகிற காலத்திலேயே அந்த செல்வமோ அந்த மக்களோ எதிராக வந்து நிற்கக்கூடிய பல அனுபவங்கள் சாதாரணமாக பார்க்கலாம். அன்றாட செய்திகளை பாருங்கள். பெத்த தாயை பிள்ளை கொள்ளுவானா? கொள்ளுகிறான். அற்பத்திலும் அற்பமான ஒரு காசு பணத்திற்காக, அற்பத்திலும் அற்பமான ஒரு செல்வத்திற்காக தந்தையை தாயை கொல்லக்கூடிய ஒரு சாதாரணமான செய்தியாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த உலகத்தினுடைய அனைத்துமே இறைவனை மீறி அல்லாஹ்வை விட கூடுதலாக இந்த உலகத்தின் மீதான நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் கண்டிப்பாக இது ஏமாற்றமாகத்தான் முடியும். அதைத்தான் பல்வேறு நிகழ்வுகள் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் பல உபதேசங்களில் பேசுகிறான். அதில் ஒன்று, وَإِذَا أَرَدْنَا أَن نُهْلِكَ قَرْيَةً أَمَرْنَا مُتْرَفِيهَا فَفَسَقُوا فِيهَا فَحَقَّ عَلَيْهَا الْقَوْلُ فَدَمَّرْنَاهَا تَدْمِيرًا. ஒரு ஊரை நாம் அழிக்க நாடினால் அந்த ஊரில் சொகுசாக இருப்பவர்களுக்கு பணிந்து நடங்கள் என்று உத்தரவிடுவோம். فَفَسَقُوا فِيهَا அவர்கள் மாற்றமாக நடப்பார்கள். அதாவது கஷ்டப்படுறவனை விட சொகுசாக இருப்பவர்கள் மீறுவது இலகுவானது. கஷ்டப்படுகிறவனுக்கு மீறக்கூடிய வாய்ப்பு குறைவு. சொகுசாக இருப்பவனுக்கு மீறுவது என்பது ஒரு பெரிய வேலை இல்லை. அப்போ யார் சொகுசாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு பணியுமாறு கட்டளையிடுவோம், அவர்கள் மாற்றமாக நடப்பார்கள். ஃபஹக்க அலைஹல் கவுல். எனவே அந்த ஊரை அழிப்பது என்பது அல்லாஹ்விற்கு உறுதியாகிவிட்டது. ஃபதம்மர்னாஹா தத்மீரா. அதை தலைகீழாக நாம் மாற்றி விடுகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், பல அழிச்சாட்டியங்களை பார்க்கிறோம். சமீபத்தில் இந்தியாவிலேயே உலகத்திலேயே மெச்சிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு திருமணம் நடந்தது. மிகப்பெரிய ஒரு வியாபாரி, மிகப்பெரிய ஒரு செல்வந்தன். ஆனால் அதற்கு முந்தைய தலைமுறை எப்படி கஷ்டப்பட்டு அந்த செல்வத்தை உருவாக்கியது என்று மறந்த ஒரு தலைமுறை. இதில் தான் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை படிக்க வைத்து வளர்த்து ஆளாக்கக்கூடிய தாய் தந்தையர் நாம் படைத்தவனுக்காகத்தான் வாழ வேண்டும் என்கிற அனுபவ புரிதலை நாம் கொடுக்கவில்லையானால் அதே தலைமுறை தருதலைகளாக மாறும் என்பதை பல ஊர்களிலே பார்க்கலாம். உலகத்திலேயே பெரிய ஒரு செல்வந்தனாக, ஒரு வியாபாரியாக, பிரம்மாண்டமான ஒரு ஆடம்பரமான அழிச்சாட்டியமான ஒரு திருமணத்தை நடத்துகிறார். அதற்கெல்லாம் மீடியாக்கள் எல்லாம் ஊதுகுழாய்களாக ஆகா ஓஹோ என்று விளம்பரப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். இதன் விளைவு என்னவாகும்? அவனவன் சக்திக்கு உட்பட்டு ஒரு பிரம்மாண்டமாக செய்ய வேண்டும். எவ்வளவு பேர் புகழ்றான, அப்ப நல்ல விஷயம் தான் அது என்கிற பார்வை சாதாரணமாக மாறுமா? இல்லை எல்லோருக்கும். முஸ்லிம்களிலும் கணிசமான மக்களுக்கு அந்த சிந்தனை வருமா வராதா? அழிச்சாட்டியமான ஒரு ஆடம்பரமான ஒரு வேலை செய்கிறான், அதை சுட்டி காட்டக்கூடிய மக்கள் குறைவு. ஏன்? மீடியாக்கள் தான் பெரிதுபடுத்துகிறது. மீடியாக்கள் பெரிதுபடுத்தும் போது அதை பார்க்கக்கூடிய மனிதர்கள் எல்லோருக்குமே எச்சு ஊறும். அதிலும் குறிப்பாக வசதி கூடுதலாக இருப்பவர்களுக்கு நம்ம சக்திக்கு பிரமாண்டமா செஞ்சு காட்டணும் என்கிற அந்த எண்ணம் ஏற்படுமா இல்லையா? இத்தனைக்கும் பல கோடி மக்கள் வயிற்றில் அடித்துக் கொண்டு அழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு நமது நாடு. இன்றைக்கு போன் என்பது, இணையதளம் என்பது மிக அவசியமான ஒன்று. இது இல்லாமல் வாழ முடியாது என்கிற ஒரு நவீன காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கோடிக்கணக்கான மக்களுடைய வயிற்றில் அடித்து
அவர்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டை பறித்து அவர்களது அடிப்படை வாழ்வாரத்தை பிடுங்கி நீ இப்படி ஆடம்பரமாக நடத்த வேண்டுமா என்று கஷ்டப்பட்ட மக்கள் கதறுகிறார்கள், கேட்கிறார்கள். ஆனால் வெளியே தெரிவது இல்லை, அந்த கூக்குரல் வெளியே வருவது இல்லை. ஏன்? இந்த மீடியா என்பது அதை அணைத்து விடுகிறது. இவர் செய்வதுதான் சரி என்கிற காட்சியை கொண்டு வந்து விடுகிறது. இது போன்ற ஒரு சிந்தனை மேலிருந்து கீழ் வரை அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து கொண்டே இருக்கும். அந்த செல்வம் எப்படி வந்தது, அதற்கு காரணம் யார், எப்படிப்பட்ட உழைப்பின் பின்னணியில் வந்தது, நான் வாழுகிற காலத்தில் என்னோடு பிறந்த எனது நண்பர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், அவர்கள் இதே கஷ்டத்தில் இருக்கிறார்கள், எனக்கு இந்த செல்வம் எப்படி வந்தது, அதற்கு அடிப்படை காரணம் யார், காரணகர்த்தா யார் என்பதையெல்லாம் மறந்து மனம் போன போக்கில் வாழக்கூடிய ஒரு நிலையை, ஒரு கலாச்சாரத்தை பரவலாக இன்றைக்கு பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட நிலைகள் எப்படிப்பட்ட பின் விளைவுகளை ஏற்படுத்தும்? காரூனுடைய வரலாறு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி தருகிறானா இல்லையா? என் செல்வம் என் இஷ்டப்படி நான் நடப்பேன், எனக்கு யாரும் எந்த கட்டுப்பாடும் போட முடியாது என்றுதான் அவன் பேசினான். கண் முன்னால் அல்லாஹ் காட்டினான், என் திறமையால் நான் சம்பாதித்துக் கொண்டேன், உன் திறமையால் அல்லப்பா நான் தந்ததுதான் என்பதாக அல்லாஹ் கண் முன்னால் அவனுக்கு உணர்த்தினான். அந்த நிகழ்வு அன்றைக்கு வாழ்ந்த எல்லா மக்களுக்கும் உணர்த்தியது, நாங்கள் தேவையில்லாமல் ஆசைப்பட்டு விட்டோம், அவன் செஞ்ச அந்த ஆடம்பரத்திற்கு நாங்களும் ஆசைப்பட்டோம், அதில் நாம் ஈடுபட்டு இருந்தால் அதே ஒரு கேவலமான நிலை நமக்கு வந்திருக்கும் என்று பாடம் கற்றுக்கொண்டார்கள். அதே பாடம் தான் இன்றைக்கு உலகத்தில் எந்த பகுதியில் நடந்தாலும் சரி. பாடம் என்ன? நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம்? இறைவன் செல்வத்தை தருகிறான், தருவதற்கு காரணம் என்ன? அதை அவன் சொன்ன வழியில் பயன்படுத்துகிறீர்களா இல்லையா என்பதற்கு தான் தருகிறான். சிலருக்கு இறைவன் செல்வத்தை அளவாக கொடுக்கிறான். ஏன்? அந்த செல்வம் குறைவாக இருக்கிறது என்பதனால் நிராசை அடைந்து விடுகிறாயா, தவறான வழிகளை தேர்வு செய்கிறாயா, அல்லது என்னிடத்தில் மீண்டும் மீண்டும் வருகிறாயா? இப்படிப்பட்ட சோதனை. அப்போ கொடுப்பதும் சோதனை, அளவாக கொடுப்பதும் சோதனை, இரண்டுமே சோதனை தான். ஒருவருக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருப்பதால் அவர் அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடித்தமானவர் என்பது இல்லை. ஒருவருக்கு அளவாக கொடுப்பதால் அவர் அல்லாஹ்வின் கோபத்திற்கு உள்ளானவர் என்பதும் இல்லை. அப்ப இந்த செல்வம் என்பது ஒரு சோதனையாக அல்லாஹ் வழங்குகிறான். அந்த சோதனையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தருகிறானோ அப்படி எதிர்கொள்ள வேண்டும், அப்படி செயல்படுத்த வேண்டும். ஆனால் இது போன்ற ஆடம்பரங்களோ அனாச்சாரங்களோ அது பெரிதாக பேசப்படும் போது, ஆச்சரியமாக பார்க்கப்படும் போது, மதிப்பிற்குரியதாக பார்க்கப்படும் போது அதே கலாச்சாரம் பரவலாக வந்து கொண்டே இருக்கும். அது தப்பு இல்லை என்கிற சிந்தனை வரும். இப்படி தப்பு இல்லை என்கிற அந்த சிந்தனை அல்லாஹ்விற்கு ஏற்புடையதா அல்லது அல்லாஹ்விற்கு மாற்றமானதா? குர்ஆனில் நீங்கள் பல இடங்களில் படித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயத்தில் ஒன்று, வலா யஹூ அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைக்கு உணவளிக்க தூண்டாமல் இருந்தார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அதாவது இஸ்லாத்தில் மிகச்சிறந்த ஒரு செயல் பசித்தவனுக்கு உணவளித்தல், ஏழைக்கு உணவளித்தல். ஆடம்பரமான கல்யாணத்தில் கோடி கோடியாக செலவு பண்ணி விருந்து வைக்கிறார்கள், அல்லது இது மாதிரியான ஒரு அனாச்சாரத்தை பிரம்மாண்டமான முறையில் நடத்தி சாப்பாடு தான் வைக்கிறார்கள். அல்லாஹ் சொல்வதும் சாப்பாடு தான், ரெண்டும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் அல்லாஹ் சொல்வது என்ன? நான் சொன்ன அடிப்படையில் செய். இந்த அனாச்சாரங்கள் மூலமாக நடப்பது என்ன? நான் விரும்பியதை செய்வேன். உத்தரவு ஒன்றுதான், சாப்பாடு. ஆனால் நான் எனக்காக, என்னை பற்றி பீற்றிக் கொள்வதற்காக, என்னை பற்றி பெருமை பேசிக் கொள்வதற்காக, ஊரே மெச்சுகிற அளவிற்கு, மாநிலமே பெருமை பேசுகிற அளவிற்கு, நாடே பெருமைப்படுத்துகிற அளவிற்கு நான் ஜாம் ஜாம் நடத்தி விட்டேன் தெரியுமா? இதுதான் அவர்களது வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்ப அல்லாஹ் சொல்வது என்ன? நீ சாப்பாடு கொடுக்கிற, ஏழைக்கு கொடு, நான் சொன்னதை செய். நீ நான் சாப்பாடு கொடுப்பேன், நீ சொன்ன மாதிரி செய்ய மாட்டேன், இவ்வளவுதான். அப்ப வித்தியாசம் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய செல்வத்தை ஏழைகள், பசித்தவர்களுக்கு, கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய், அதுதான் சிறந்த காரியம் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான். இல்லை நான் அனாச்சாரத்தின் மூலமாக வீணாக அளிப்பேன் என்று சொல்வது மனிதனுடைய ஒரு பழக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் செய்தால் அது அருள் வளமாக, பரக்கத்தாக மாறுகிறது, மிகச்சிறந்த ஒரு நன்மையாக மாறுகிறது. மனம் விரும்பிய அடிப்படையில் செய்தால் அது பெரிய ஒரு ஏமாற்றமாக, கைசேதமாக மாறிவிடுகிறது, பல நேரங்களிலே அழிவுக்கு காரணமாகி விடுகிறது. மட்டும் சொல்லவில்லை,
இது மாதிரி ஏராளமான ஏராளமான விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த நிகழ்வுகள் நமக்கு சொல்லக்கூடிய அடிப்படையான ஒரு பாடம், எந்த நிமிடத்திலும் நமக்கு இந்த வாழ்க்கை முடிவுறலாம், நிரந்தரம் இல்லை. பாருங்கள், நகையெல்லாம் அந்த மண்ணுக்குள்ள புதஞ்சு கிடக்குது என்பதாக எடுத்து அதை ஆய்வு செய்து யாருக்கு உரியதோ கொண்டு போய் கொடுக்க போறேன் என்பதாக சொல்கிறார்கள். அந்த நகையை சேர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார்கள். 50 பவுன் 40 பவுன் சில லட்சம் ரூபாய் எல்லாம் இருந்தது என்பதாக கொண்டு போய் ஒப்படைக்கிறார்கள். கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த நகையை, அந்த செல்வத்தை சேர்ப்பதற்கு எவ்வளவு தியாகத்தை, அர்ப்பணிப்பை செய்திருப்பார்கள். அந்த வீட்டை கட்டுவதற்கு எவ்வளவு தியாகம், எவ்வளவு அர்ப்பணிப்பு செய்திருப்பார்கள். அதுதான் வாழ்க்கை என்று இருந்திருக்கிறார்களா இல்லையா? அந்த வாழ்க்கை அவர்களுக்கு உண்மையாக இருந்ததா? அந்த வாழ்க்கையின் நினைத்த அடிப்படையில் வாழ முடிந்ததா? அவர்களுடைய கற்பனையில் கூட வராத அளவிற்கு பல உடல்களை, பிரேதங்களை கண்டுபிடிக்க முடியாம போயிட்டாங்க. ஒருத்தவங்க நிக்கிறாங்க, ஒரு அம்மா வீடியோ எடுக்கிறாங்க, போடுறாங்க, எனக்கு காலுக்கு கீழே 2 மாடி கட்டடம் இங்கே இருக்கிறது. அந்த அளவுக்கு மண் அள்ளி கொட்டி விட்டது. அங்க மட்டும் தானா இது? அந்த ஊர் மக்கள், அந்த ஆய்வு நமக்கு அவசியமே இல்லை. அந்த ஊரின் மூலமாக, அந்த நிகழ்வின் மூலமாக வாழக்கூடிய மனிதர்களாக நமக்கு பாடம் அல்லாஹ் புகட்டுகிறான். இந்த உலகம் என்பது நிரந்தரமானது இல்லை. இந்த உலகத்தில் நாம் விரும்பிய அடிப்படையில் வாழ முடியாது. கட்டுப்பாட்டோடு படைத்தவன் சொன்ன அடிப்படையில் மட்டுமே வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் அது கண்ணியமானதாக, நன்மைக்குரியதாக மாறும், மன நிறைவான ஒரு வாழ்க்கையாக முடியும். அதற்கு மாற்றமாக மனம் போன போக்கில் தான் தோன்றித்தனமாக நடந்தால் அல்லாஹ் நம்மை வைத்து பாடம் காட்டக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும் என்பதைத்தான் இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை எத்தனை ஆண்டு காலம் என்று தெரியாது, எத்தனை மாதம் என்று தெரியாது, எத்தனை நிமிடம் என்று தெரியாது, திடீர் என்று ஒரு நாள் முடிந்துவிடும். அப்ப இந்த தற்காலிகமான இந்த வாழ்க்கையை நாம் செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும், தவிர்க்கக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும், படைத்தவனின் திருப்தி இருக்கிறதா அதை செய்ய வேண்டும். படைத்தவனினுடைய அதிருப்திக்குரியதா அதை தவிர்க்க வேண்டும். இதற்கு அளவுகோலாக மனிதர்களை வைக்க கூடாது. இதற்கு அளவுகோலாக காலம் காலமாக செய்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம் என்ற அளவுகோலாக வைக்க கூடாது. வைத்தோம் என்றால் அது நமக்கு எந்த வகையிலும் பயனில்லை. சொல்ல போனால் நாளை மறுமையில் யாருடைய திருப்திக்காக முடிவு எடுத்தோமோ அவர்களே நமக்கு எதிராக வந்து அல்லாஹ்விடத்தில் நிற்பார்கள். அவர்களே நமக்கு எதிராக வந்து சாட்சி சொல்லக்கூடிய ஒரு நிலையில் வந்து நிற்பார்கள். ஆகவே அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய இந்த தற்காலிக வாழ்க்கையை அவனது திருப்திக்காக மட்டுமே அமைத்துக் கொள்ள அல்லாஹ் அருள் செய்வானா என்று கூறி முதல் உரை முடிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்மா பாத். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை சார்ந்து யார் வாழ்கிறார்களோ, அதாவது மறுமையெல்லாம் ரெண்டாவது பார்த்துக்கலாம், உலகத்தில் உள்ளதான் நமக்கு முக்கியம், அல்லாஹ் ரசூல்லாம் நமக்கு ரெண்டாவது பார்த்துக்கலாம் என்கிற அந்த சிந்தனையோடு யார் வாழ்கிறாரோ அல்லாஹ் அவங்களை கஷ்டப்படுத்துவான்னு நினைக்கிறீங்களா என்றால் இல்லை. யார் மறுமைக்காக வாழ்கிறார்களோ, அல்லாஹ்வின் திருப்திக்காக வாழ்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் வாழ்வாங்கு கண்ணியமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ வைத்து விடுவானா என்றால் அப்படியும் இல்லை. இந்த உலகத்தை பொறுத்த மட்டில் அல்லாஹ்விற்கு அது சாதாரணமானது. மன்கான யுரீதுல் ஆஜிலத அஜ்ஜல்னா லஹு ஃபீஹா மா நஷா லிமன் நுரீத். இந்த உலகத்திற்காக மட்டுமே இந்த அவசரமான இந்த உலகத்தை யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அவசரமாகவே கொடுத்து விடுகிறோம். தாமதமா உள்ளது வேண்டும் என்று இல்லாமல் அவசரமானது வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அஜ்ஜல்னா நாமும் அவசரமாக தள்ளி விடுகிறோம். லிமன் நுரீது, நாம் நாடியவருக்கு நாடிய அளவிற்கு கொடுத்து விடுகிறோம். பிறகு அவர்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறோம். அப்போ அல்லாஹ் ரசூலை மறந்து, மறுமையை மறந்து, இந்த துன்யா துன்யா என்பதாக இதை வைத்து மட்டுமே நம்முடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளும் நடவடிக்கைகளும் இருக்கும் என்றால் அல்லாஹ் இஷ்டத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். புடி 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 என்பதாக கொடுத்து ஒரே அடியாக அல்லாஹ் நரகத்தில் தூக்கி வீசுவேன் என்பதாக சொல்கிறான். அதே நேரத்தில் ஒமன் அராதல் ஆஹிரா வஸஆலஹா ஸஅயஹா வஹுவ முஃமின்
ஃபௌலாயிக கான சாயுஹும் மஷ்கூரா. யார் மறுமையை விரும்புகிறானோ, மறுமை வாழ்க்கையை விரும்புகிறானோ, அதற்காக முயற்சிக்கிறானோ, அழகிய முயற்சி செய்கிறானோ. ரெண்டு வசனத்திலையும் பாருங்க, யார் உலகத்தை விரும்புகிறானோ அவனுக்கு அவசரமாக கொடுத்து விடுவோம், முடிஞ்சு போச்சு. அப்ப உலகத்தை விரும்பக்கூடிய மனிதனுக்கு என்ன தேவையில்லை? முயற்சி. அதற்கென்று ஒரு அழகிய முயற்சி என்கிற வார்த்தை அல்லாஹ் சொல்லவில்லை. உண்மையில் சிரமம் எது? மறுமைக்காக வாழ்வதுதான் சிரமமானது. எது ஹலால், எது ஹராம், எது நமக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் மறுமையில், இப்படி ஒன்றொன்றையும் பார்த்து செய்ய வேண்டும். செய்யும் போது பலருடைய அதிருப்திக்கு ஆளாக வேண்டும், பலருடைய விமர்சனத்தை எதிர்கொள்ள வேண்டும். அவர் இப்படி சொல்வாரு, இவர் அப்படி சொல்வாரு என்பதாக வர வேண்டும். அனாச்சாரத்தை, ஆடம்பரத்தை செய்யும் போது உலகமெல்லாம் நமக்கு அருகில் இருக்கும், ஊரு உறவெல்லாம் அருகில் இருக்கும். மறுமையை பார்த்து, அல்லாஹ் ரசூலை பார்த்து வாழும் போது அதே உறவு எதிர்த்து நிற்கும், அதே நட்பு நம் மீது கோபித்துக் கொள்ளும். அப்ப சிரமங்கள் வருதா இல்லையா? சிரமத்தை எதிர்கொள்வதுதான் முயற்சி. யார் மறுமை வாழ்க்கை விரும்புகிறாரோ, மேலும் அழகிய முயற்சியை மேற்கொள்கிறாரோ, அவர் ஈமான் கொண்டு முஃமினாக இருந்து யார் மறுமை வாழ்க்கைக்காக முயற்சிக்கிறாரோ அவருக்கு மறுமை வாழ்க்கை தான் சிறந்தது. ஃபௌலாயிக கான சாயுஹும் மஷ்கூரா. அவர்களது முயற்சி நன்றியோடு பார்க்கப்படும், அவர்களது முயற்சிக்கு நன்றி பிரதிபலிப்பு உண்டாக்கப்படும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி தருகிறான். அப்ப இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய அடிப்படையான ஒரு பாடம், உலகத்தினுடைய மட்டும்தான் வேண்டும் என்றால் அதையும் அல்லாஹ் கொடுப்பான். இல்லை, எனக்கு மறுமைதான் முதற்கண், அந்த மறுமைக்காக இந்த உலக சூழலை அனைத்தையும் அமைத்துக் கொள்வேன் என்று இருந்தால் அதற்கென்று சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும், அதற்கென்று சில சங்கடங்கள் வரத்தான் செய்யும். அந்த சங்கடத்தை அல்லாஹ்விற்காக பொறுத்து செல்லும் போது அந்த மறுமை வாழ்க்கை என்பது மிகச் சிறப்பானதாக, கண்ணியத்திற்குரியதாக மாறிவிடுகிறது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். அல்லாஹ்வுடைய திருப்திக்காக மட்டுமே வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் அருள் புரிவானா என்று கூறி உரையை முடித்துக் கொள்கிறேன். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.